ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட, அதுவும் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டமானது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம திண்டுக்கல் மாவட்டம், அதாவது திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி செல்லக்கூடிய ஹைவே, அதாவது புதுசாக ஹைவே போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஹைவேல சத்திரப்பட்டின்ற ஊரில் சத்திரப்பட்டின்ற ஊர்லேருந்து கட்ரோடு பேஸில் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் கட்ரோடு பேஸில் நம்மளுக்கு இந்த தோப்பானது விற்பனைக்கு வந்திருக்குங்க. தார் ரோடு முகப்பு மட்டும் பார்த்திங்கன்னா எல் டைப்பில் வருது. அதாவது எல் டைப்லனா ஒரு பக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 to 1300 அடி ரோடு ஃப்ரண்டேஜும், ஒரு சைடு வந்து ஒரு 200 to 250 அடி ரோடு ஃப்ரண்டேஜும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க. இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்குமே நம்மளுக்கு, அதாவது கரிசல் மண், செம்மண் கரிசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மண் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக. இப்போ தான் இளங்கண்டு வச்சு விட்டு நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணக்கூடிய தோட்டமாகவும், நல்லா தண்ணீர் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும், தண்ணீர் இது பாய்ச்சறதுக்காக அங்கங்கே பைப் லைனு எல்லாமே போட்டு நல்ல ஒரு பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு இந்த தோட்டமானது விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. ஃபுல்லாக 7 ஏக்கர் 50 சென்ட்டுக்குமே ஃபுல்லாக தென்னை மரம் தான் வச்சு விட்ருக்காங்க. இளங்கண்டாக தான் இருக்குது. அதாவது ஒரு 5 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு உள்ள இளங்கண்டாவும், ஒரு 2.5 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 வருஷத்துக்குள்ள கண்டாவும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில், நல்ல ஒரு மண் வளம் கொண்ட பூமியில் சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவிலையும் இந்த தோட்டமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருங்க. நம்ம ஏரியாவை சுற்றிலையுமே அதிக மகசூல் தரக்கூடியது முருங்கை, தென்னை, இது 2 தான் அதிகமான சாகுபடி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து முருங்கையோட ரேட்டும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து இது ஊடு பயிராக வாழை போடலாம். வாழை போடுறதுக்கு நல்ல ஒரு மண் வளம் கொண்ட பூமி இது. ஊடு பயிராக வாழை போட்டு நம்ம ஒரு மகசூல் ஈட்டிகிட்டே இருக்கலாம் இந்த தென்னங்கண்டு வளர்ந்து வர வரைக்குமே. இல்லை ஊடு பயிராக வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு நல்ல ஒரு மகசூல் பண்ணலாம். நம்ம ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்தே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிக்கலாம். இந்த 7 ஏக்கர் 50 சென்ட்டுக்கும் அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து 35 லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க, நியர்சபிள் தான். எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம். இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் விலையை எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம். மேற்கொண்டும் இதுக்கு உங்களுக்கு கூடுதல் தகவல் எது தேவைப்பட்டாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் கொடுக்கவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடமாகவும் நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது டிரான்ஸ்போர்ட்லேயே நம்ம வெஹிக்கிளில் வரோம்னா வெஹிக்கிள் வந்து நம்ம லேண்ட் வரைக்குமே தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் தான். தார் ரோட்டில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஒரு கிணறு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. கிணறு, போரு, இது 2மே நம்மளுக்கு இருக்குது. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும். கிணறு வந்து இப்போ தான் வெட்டியிருக்காங்க. போரில் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கிணறும் புதுசாக வெட்டியிருக்காங்க. நல்ல ஒரு மண் வளம் கொண்ட பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இளங்கண்டு, அதாவது இப்போ தான் இளங்கன்று வச்சு விட்ருக்காங்க. நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய கண்டாகவும் நம்மளுக்கு இருக்குது. இளங்கண்டாக இருக்கும், நல்லா வளர்ந்து வரப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து தென்னையோட ரேட்டு வந்து, தேங்காயோட ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. அதனால் தென்னந்தோப்பு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. கொஞ்சம் ஹை பட்ஜெட் தான். அதிகபட்சம் 30 ரூபா to 35, 40, 45 அந்த இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஹைவே பக்கத்தில் இந்த ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுன்ட்டு நியர்சபிள் கிடையாது. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம்.
உங்களோட ஆதரவு எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நாங்கள் புதுசாக ஒவ்வொரு இடமும் எடுத்து போகிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல்